வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்றைக்கி நம்ம நாவல் பழத்தை பற்றி பார்க்கலாம். நாவல் பழம் இப்போ சீசன் டைம் நிறையவே கிடைக்குது. நாவல் பழம் சொன்னாலே மதுமேகத்துக்கு ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதை தாண்டி இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதோட மருத்துவ குணமாக சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மாந்தம் விளையும் வலிக்கரப்பான் உண்டாகும் சேர்ந்ததொரு நீரழிவும் சேருமோ நாந்தலோடு வாயுவும் கடுப்பும் வரும் கொதிப்பும் தாகமும் போம் தூய நாவல் பழத்தால் சொல். இந்த நாவல் பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது இறப்பைக்கு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், அதே மாதிரி மலத்தையும் கட்டுப்படுத்தும். நம்ம ரொம்ப ஓவராக மோஷன் போயிட்டே இருக்குது, ஐபிஎஸ் நிலக்கூடிய பிரச்சனைலாம் அடிக்கடி மோஷன் சாப்பிட்ட ஒன்று போயிட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பெரும்பாலும் சொல்லக்கூடிய மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்குக்கும் இந்த நாவல் பழம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். பெரும்பாடு இருக்கவங்க மட்டும் இல்லை, பெண்கள் எல்லாருக்குமே இந்த நாவல் பழம் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு நியூட்ரியன் டானிக்னே சொல்லலாம். மதுமேகம்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நாவல் கொட்டையை நல்லா பவுடராக வைக்கணும். ஆடுதீண்டா பழை அப்படிங்கிறது சாதாரணமாக ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி தான். அதோட சாறை எடுத்துக்கணும். இந்த நாவல் கொட்டை பொடியோடு இந்த சாறை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பட்டாணி அளவு மாத்திரையாக உருட்டிக்கணும். இதுலேருந்து காலையில் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மதுமேகத்துக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாவல் பழம் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா சிலருக்கு தோலில் சில ஒவ்வாமை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிறுநீர் நோய்கள் எக்காரணத்தை கொண்டும் நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த சீசனில் நீங்கள் நாவல் பழத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, அதோட கொட்டையை சேர்த்து வைங்க.